சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி தேர் வந்து நிலவுத்த போதப்பா. இந்த அதான் கிளம்பிட்டோம்ல அத்தா. கண்ணம்மா வந்துட்டேன்பா. பாட்டி, நீ வரலையா திருவிழாவுக்கு? நான் பார்க்காத திருவிழாவா? நீங்க போயிட்டு வாங்கத்தா, நான் வீட்டை பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாத்தா. பாரதி, என்னடா பண்றாங்க? வீட்டுல பேருக்கு தான் பெரியவங்க 3 பேர் இருக்கீங்க. இத பத்த வைங்க. எதுக்கு? வயசுக்கு வந்த பொண்ணை முதல்ல திருவிழா கூட்டு போறீங்க. ஒரு காத்துக்கரு பண்ணிடாம இருக்கிறதுக்கு சுத்தி போட்டு அனுப்பணும்னு தோணுச்சா உங்களுக்கு? இத புடிங்க, பத்த வைங்க. ஆனா இவன் என்ன வர வர கேட்ட போய் மாதிரி ஆயிட்டான். ஆமா, நான் கழட்டு போய நீ இன்னும் அப்படியே குமரி பொண்ணாவே இருக்க. குத்துக்கலாட்ட நிக்காம உள்ள போய் பத்திரமா உட்காரு. எவனா பத்திட்டு போயிட போறான். என்ன பத்திக்கிட்டு போயிடுவானா? ஊசிக்கு எல்லாம் தயாரா இருக்கு. வாங்கயா, பேச்சு வர நிச்சயம் காணணும். ஐயா வணக்கங்க. அடடே வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? ஆமாங்க. லட்சுமி, கண்ணம்மா கூட்டிட்டு போய் வண்டியில இருந்து வந்துடுறேன். வாங்க. டேய், அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அது கொடுங்க. இங்க வா. இங்க வாங்கல. என்ன உங்க அண்ணனை கூப்பிட்ட? எதுக்கு? நல்ல சத்தமா சொல்லு. அவங்க போற சோத்துல சட்டை இல்லைன்னு ஆயிர போகுது. கடையில மூக்குத்தி கொஞ்சம் லோலாக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு, அதான் கூப்பிட்டேன். அதுக்கு இல்ல, அண்ணனை என் கூட அனுப்புவீங்க. நீங்க கூப்பிட்டா நாங்க அனுப்பிச்சிடுமா? உங்க அண்ணன் வேலை பார்க்க தானே வந்திருக்கு. ஆமா, வேலை இன்னும் முடியல, அனுப்ப முடியாது. ஏண்டி அந்த புள்ளைய போட்டு இப்படி அதட்டுற? போடா, அவ கேட்கறத வாங்கி கொடு போ. இல்லம்மா, நான் வேலை செய்ய வந்திருக்கேன். வந்த வேலை என்ன முடியல. அது கிடக்கு, நீங்க வண்டியில இருங்க. வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க போய் வாங்கி கொடுங்க. உனக்கு தெரியாது கண்ணம்மா, ஐயா வந்தா வைவாரு. அப்பதானே நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. போ போயிடலாம். திருவிழாவில் ராட்டினத்தை விட அதிகமா நீயும் நானும் தான் சுத்தி இருக்கோம். இந்தா, இது பிடிச்சிருக்கா பாரு. இதுவும் பிடிக்கலையா? கடையில இருக்கிறது பூரா உன் கையில இருக்குன்னு என்னதான் வேணும் உனக்கு? அண்ணே, எனக்கு இந்த கொலுசு வேணும்னே. அந்த கொலுசு அடியா? ஐ, சின்ன கவுண்டர்ல சுகன்யா போட்டு கொலுசு. என்ன விலையா? 120 ரூபா. என்னாச்சுன்னு? சுட்டுடுச்சுமா. 120 ரூபாய்னா இது சின்ன கவுண்டர்ல சுகன்யா போட்டது இல்லையே. ஆமா, இவருதான் போய் போட்டு. என்ன அங்க முனகர? சீக்கிரம் வாங்க முடியா? வியாபாரத்தை பார்க்க வேணாமா? இது அவ்வளவு நல்லா இல்லம்மா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? இது தண்ணி பட்டா துரு பிடிச்சிருண்டா. துரு பிடிக்காதுங்க. 6 மாசம் கேரண்டி தாரே. 6 மாசமா? 6 மாசம் கழிச்சு நான் வந்து உன்னை எங்கேயா தேடுறது? எங்க தேடுறது? இங்க வெறும் பொட்டல் மட்டும் தான் இருக்கும். துரு பிடிக்கும்னா துரு பிடிக்கியா? நெஞ்சில கையை வச்சு சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? காசு எல்லாம் வந்துட்டு கழுத்து இருக்காங்க. இது எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபாயா? துரு பிடிக்கிற கொலுசை விலை ஜாஸ்தியா சொல்றீங்க, நல்ல கொலுசு போய் விலை கம்மியா சொல்றீங்களே. ஏன்னு காசு பத்தாதா? இல்ல அது பரவாயில்லண்ணே, உனக்கு காசு எப்ப வருதோ அப்ப வாங்கிட்டா. செல்லம். பா போலாம்.
ஏமா குறைச்சு தரேன், பார்த்து போட்டு வாங்கிட்டு போமா. வேணாம், உன் கடையில எல்லா கொலுசுமே துருப்பிடிக்க நீயே வச்சுக்க. கலவாணி 2 படி பொரி வாங்கிட்டு 1 படிக்கு தானே காசு கொடுத்தேன். அண்ணன் இல்லையா? நீ பேச்சு நீ எங்க கூட வரியா, உங்க அண்ணன் கூட வரியா? இல்ல நான் வந்து ஐயாவோட போனோம், நீங்க பேச்சை கூட்டு போங்க. இதெல்லாம் உன் அண்ணன் வாங்கி கொடுத்துச்சா? ஆமா, எங்க அண்ணனும் தான் இருக்கு. குரங்கு இருந்த 8 ரூபாயும் புடிங்கிருச்சு. கேட்டதை வாங்கி கொடுக்காத அண்ணன் குரங்கா உனக்கு? இந்தா குறிச்சிட்டே போ, பாத்து பத்திரமா போமா. உங்க அண்ணன் வாங்கி கொடுத்து பார்த்து பாப்போம். சேத்துல முளைச்ச காளா மாதிரி மதன்னு போறாள. ஒரு தட்டு இருக்கலாம்டா. மாப்பிள்ள அம்பலார் மக பாத்துக்க, ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. அம்பலார் மக பேச்சி எங்க போச்சு? வீடு வேற இருட்டா இருக்கு. பூச்சி தொல்லை ஜாஸ்தி இந்த வீட்டுல. பேச்சி பேச்சி பேச்சி, பயந்தே போயிட்டமா நானு. இன்னும் தூங்காம என்ன பண்ற? முழிச்சிட்டு இருக்கேன். நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் போட்டுக்கிட்டு மொத உன்கிட்ட தான் காட்டணும். நான் சாயந்தரத்துல இருந்து காத்துட்டு இருக்கேன். போ. நல்லா இருக்கேனா? சின்ன வயசுல ஆத்தாவை பார்த்த மாதிரியே இருக்கு. ஐ வளவிய காட்டு. ஏய் காட்டுன்னு சொல்றேன்ல, என்ன கையில? ஒண்ணுல விடுங்க. காட்டுமா. என்னம்மா இதெல்லாம்? உன் பேரு? அது தெரியுது. எதுக்காக இப்படி செஞ்ச? அது திருவிழால நம்ம ஆளுங்கள பச்சை குத்துனாங்களா, அவங்க எல்லாம் அம்மா பேரு அப்பா பேரு அண்ணன் பேருன்னு குத்துனாங்க. எனக்கு எல்லாமே நீதானே,
அதான் உன் பேரை குத்திக்கிட்டேன். தப்பா? நான் தான் உன் கூடவே இருக்கனே, பச்சை வேற குத்திக்கணுமா? இப்ப சரி, நாளைக்கு நீ எவனுக்காவது கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருவ, கூடவா வரப்போற? அப்ப கூட நீ என் கூடவே இருக்கணும். அதுக்குதான். சாப்பிட்டியா? இல்ல, வா 2 பேரும் போய் சாப்பிடலாம். ஐயே, நீ இன்னும் சாப்பிடலையா? இல்லையே. நீ ஐயா வீட்டுல சாப்பிட்டு வந்துருவேன்னு நானும் சமைக்கலையே. சமைக்கல ஏவா? அங்கேயே சாப்பிட சொன்னாங்க. நல்ல நாள், நான் தங்கச்சி கையால சாப்பிடுறேன்ட்டு வீராப்பா பேசிட்டு வந்துட்டேன். வயித்துல ஈர துணி தானா? ஏண்டி பேச்சு? ஐயா வீட்டுக்கு சோறு வாங்க போற வாரியா? கொஞ்சம் இருங்க, வாரேன். கொஞ்சம் பொறு, நான் ஐயா வீட்டுல போய் சோறு வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல பெரிய சட்டியா எடுத்துட்டு போ, ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் போ, என்ன நடப்பழகிற, வேகமா ஓடு. ஐயா வீடு, சோறு போடுங்க. ஆவடியாக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க போகும்போதுதான் இவளுக வருவாளுங்க. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணீங்க? கறி கிரி இருக்கோ, தின்னு முடிச்சிட்டாங்களோ. வேகமா வாங்கடினா வாராளுங்களா? அண்ணன் சாப்பிடல, சோறு வாங்கியாரு சொல்லுச்சு. போடலன்னா புரிஞ்சுக்க வேணாமா? சோறு இல்லைன்னு அப்புறம் என்ன அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு போடி. அடி என்ன ஏண்டி இவளுக்கு போடல? போடல என்னமோ இவ அண்ணன் பெருசா வீட்டுல தங்கச்சி வடிச்சு வச்சிருக்கோம், தங்கச்சி கையால சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அங்கேயே சாப்பிட வேண்டியதானே? அண்ணன் இங்க சாப்பிட்டு வந்துரும் நினைச்சு நான் தான் சோறு வடிக்கல. அடி கழுத, விளையாடாம உள்ள போய் சோத்த கொண்டது போடு. அழுதுற போகுது. எப்ப பார்த்தாலும் இவகிட்டயே மல்லு கட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப என்ன, நீங்க 2 பேரும் சாப்பிடணும், அப்படி தானே? நீங்க கிளம்புங்க, வீட்டுல பாரதி இருக்கோம், வர சொல்லிட்டு போங்க. சரிங்க ஐயா. போயிட்டு வாங்க. 2 பேரும் இங்க வந்து வயிறார சாப்பிட்டு போவீங்களா? அதை விட்டு இத்தினோட வாங்கி யாருக்கு பத்தோம்? ஏண்டி அவளை பின்னாடி வந்து உட்கார சொல்லு, பாரதி வரட்டு சாப்பாடு போடலாம். அப்படி வா, புரியுதா? உட்காரு. உட்காருனா இதெல்லாம் யாரு? உங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததா? நல்லா இருக்கு, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. தலையாட்டு. அட ஆட்டுங்கிறல்ல. போதும் போதும், கண்ணு மூடு. எதுக்கு? கண்ணு மூடுங்கிறல்ல. காலை நீட்டு. என்ன பண்ண போறிய? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சொன்னது செய். நீட்டு காலை. கண்ணை திறக்க கூடாது. இல்ல. ஐ கொலுசு எனக்கா? நல்லா இருக்கு. வேணாம், அண்ணன் திட்டம். போட்டு காட்டி நான் திட்டுவேன். உங்க அண்ணன் கேட்டா என் பேரை சொல்லு, புரியுதா? ஐயா கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்க ஐயா. முடிக்க முடிக்க பாரதி வந்துருச்சு. லேட்டா வந்ததுனால நமக்கே சோறு இருக்கோ இல்லையோ தெரியல. இதுல இவன் வேற பங்குக்கு வருவான் போல இருக்கு. இந்த வீட்டுல எல்லாம் தூங்கிட்டாங்க, நீ அடுத்த வீட்டை பாருப்பா. நீ இன்னும் சாப்பிடல? ஏப்பம்லாம் பலமா இருக்கு. ஏப்ப மட்டுமா? சாப்பாடும் தான். நம்ம இவன் இல்ல, பக்கத்து வீட்டு கொம்புக்காரன், அவன் கோயிலுக்கு போய் குழந்தைங்களுக்கு எல்லாம் காதுல காது குத்துனானா. அவன் வீட்டுல விருந்து, நத்த குழம்பு. 4 வாட்டி கழுவி வாட போகல. ஆமா, நீதான் என்னை விட்டு சாப்பிடவே மாட்டியே. இதான் இப்படி குறுக்க குறுக்க பேசி நம்ம குடும்ப மானத்தையே கவுத்துரு. இந்த பசியிலேயே இவ்வளவு வீராப்புன்னா இலை போட்டா பிரமாதம். சரி, இந்த துண்டு இருக்கு. கண்ணு பற்ற கூடாதுல்ல, அதான் திருஷ்டிக்கு. நான் புள்ள சீக்கிரம் சாப்பிடு, நம்மள நம்பி தானே வடிச்சு வச்சிருக்காங்க. இதா மூளை மூளை எலும்பு.
என்ன உள்ள நத்த கத்துதோ? வாரி வலிச்சு திங்க தெரியுது, கைய சரியா கழுவு. நீ பாத்து ஊத்து, புது கொலுசு நனைஞ்சிட போகுது. வயிற்றுக்கு சோறு கேட்டு வாசல் வந்து நின்னவளோட காலுக்கு கொலுசு போட்டு அழகு பாக்குறியே. ஏற்கனவே உங்க குடும்பம் எங்களுக்கு போட்ட சோத்துக்கே நாங்க இன்னும் நன்றி தீர்க்க முடியல. இது ஏன் பாரதி என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன். ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்டவன எங்க அவன்? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற நக்கலா உனக்கு? இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. சப்ப இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்கா மண்டக்கன்னா என்ன? ஓ டேய் சொல்றா. இல்ல குண்டக்கன்னா குண்டக்க மண்டக்கன்னா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற. போக போக தாத்தான். துண்டல்ல இருக்கு பாரதி. அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. டேய் சரிடா, ஒண்ணு இல்ல கடிடா. கடிடாங்கற. டேய் நில்லுடா.